ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th சிறப்பு தமிழில் இயல் 5 ஊடகவியல் அந்த டாப்பிக்கில் இருந்தால் வந்து கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். நம்ம டிஎன்பிசி எக்ஸாம்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 12th அண்ட் 11th சிறப்பு தமிழ் நம்ம படித்து தான் ஆகணும். ஏன் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் தமிழில் வந்து 100க்கு ஒரு 95 ப்ளஸ் கொஸ்டின்ஸ் வந்து போடணுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம 11th அண்ட் 12th சிறப்பு தமிழ் வந்து கண்டிப்பாக படித்தாகணும். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து 12th சிறப்பு தமிழ் ரிலேட்டடாக ஒரு 11 வீடியோஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் அதை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் வந்து 12th சிறப்பு தமிழ்னு சொல்லிட்டு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்க்கலாம். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசி குரூப் 2 அண்ட் 2ஏக்கு வந்து ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். யாருக்காச்சும் ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் ஏதாச்சும் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் இருக்கும், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் அப்படி ஜாயின் ஆக முடியலன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய கான்டாக்ட் நம்பர் இருக்கும். எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து இதுமாதிரி நான் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் உங்களை வந்து குரூப்பில் வந்து ஆட் பண்ணி விட்ருவேன். நீங்கள் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு தேவையான எல்லா ஸ்டடி மெட்டீரியலும் வந்து ஹேண்ட் ரிட்டனாக வந்து கொடுத்துருக்கோம். யாருக்காச்சும் ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, வாங்க இன்றைக்கி கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மக்களுக்கான தொடர்பியல் சாதனமாக முதலில் தோன்றியது வந்து எது? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, வானொலி. அப்புறம் வந்து நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நீங்கள் செப்ரேட்டாக ஒரு நோட் போட்டு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஏன் எழுதி வச்சுக்க சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து நமக்கு வந்து லாஸ்ட் டைமில் வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் டைமில் வந்து நம்ம வந்து வீடியோஸ் பார்த்துட்டு வந்து திரும்ப வந்து ரிவிஷன் பண்ண முடியாது, நமக்கு டைமும் இருக்காது. அதனால் நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வானொலியின் தந்தை என்று அழைக்கப்படுவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, குலில்மோ மார்க்கோனி. இவர் தான் வந்து வானொலியை வந்து கண்டுபிடிச்சார். பார்த்துக்கோங்க, வானொலியை கண்டுபிடித்தவர் யார், இல்லைன்னா வானொலியின் தந்தை என அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டாங்கன்னா குலில்மோ மார்க்கோனி. அடுத்தது பாருங்கள். மார்க்கோனி கம்பியில்லா தந்தி கண்டுபிடித்த ஆண்டு. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 1896. கரெக்டாக பாருங்கள். மார்க்கோனி வந்து கம்பியில்லா தந்தியை கண்டுபிடித்த ஆண்டு வந்து 1896. அப்புறம் வந்து அவர் வந்து தந்தி நிறுவனம் வந்து எந்த ஆண்டு தொடங்கினார்னு பார்த்தீங்கன்னா 1897 வந்து தொடங்கியிருப்பார். அடுத்து பாருங்கள். இந்த தந்தி கண்டுபிடிச்சாருங்க இல்லையா, அதுக்காக வந்து இவருக்கு வந்து நோபல் பிரைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. குலில்மோ மார்க்கோனி இயற்பியல் துறைக்கான நோபல் பரிசு பெற்ற ஆண்டு எந்த ஆண்டுன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பாருங்கள். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 1907. குலில்மோ மார்க்கோனி இயற்பியல் துறைக்கான நோபல் பரிசு பெற்ற ஆண்டு வந்து 1907. கரெக்டாக பார்த்துக்கோங்க, எந்த துறைக்காக பெற்றாருன்னு பார்த்துக்கோங்க. இயற்பியல் துறையில் வந்து பெற்றிருக்காரு. எதுக்காக அவர் வாங்கினார்னு பார்த்தீங்கன்னா இந்த தந்தியை கண்டுபிடிச்சாருங்க இல்லையா, அதுக்காக வந்து வாங்கியிருப்பார். அடுத்தது பாருங்கள். சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூற்று ஒன்று பாருங்கள். உலகத்தின் முதல் வானொலி நிலையம் வந்து 1920ஆம் ஆண்டு அமெரிக்காவின் பீட்ஸ்பர்க் நகரில் தொடங்கப்பட்டது. கூற்று 2 பாருங்கள். அமெரிக்க ஜனாதிபதியாக ஆட்டிங்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதே இதில் ஒளிபரப்பப்பட்ட முதல் செய்தியாகும். இந்த கூற்று 1, கூற்று 2 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து சரிதான். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 1, 2 ரெண்டுமே சரிதான். கரெக்டாக பார்த்துக்கோங்க. உலகின் முதல் வானொலி நிலையம் வந்து எங்கே தொடங்குனாங்க, எந்த ஆண்டு தொடங்குனாங்க, அதில் முதல்ல வந்து எந்த செய்தி வந்து ஒளிபரப்புனாங்க, அதான் வந்து இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள். இப்போ நம்ம உலகத்தில் வந்து எங்கே தொடங்கினான்னு பார்த்துட்டோம். இப்போ இந்தியாவில் பாருங்கள். இந்தியாவின் முதல் வானொலி ஒலிபரப்பு நிலையம் சென்னையில் மாநில வானொலி குழுவால் தொடங்கப்பட்ட நாள்.
எப்போன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் வந்து நல்லா படிங்க. இந்தியாவின் முதல் வானொலி ஒலிபரப்பு நிலையம் சென்னையில் மாநில வானொலி குழுவால் தொடங்கப்பட்ட நாள் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1924 ஜூலை 31. கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்தியாவில் வந்து முதல் வானொலி ஒலிபரப்பு நிலையம் வந்து யாரால் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு மாதிரி கேட்கலாம். சென்னை மாநில வானொலி குழுவால் தான் தொடங்கப்பட்டுச்சு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1924 ஜூலை 31. அப்புறம் பாருங்கள், இந்த குழுவை தான் வந்து 1936 வந்து அகில இந்திய வானொலி என பெயர் மாற்றம் வந்து செஞ்சுருப்பாங்க. கரெக்டாக பார்த்துக்கோங்க. அகில இந்திய வானொலி என பெயர் மாற்றம் செஞ்சது வந்து 1936. அதுக்கப்புறம் வந்து ஆகாஷ்வாணி என்ன பெயர் மாற்றம் செஞ்சது பார்த்திங்கன்னா 1957. அடுத்தது வானொலி வளர்ச்சி நிலையில் வந்து முக்கிய குறிப்பிடத்தக்க அம்சம் வந்து என்னன்னு கேட்டாங்கன்னா பண்பலை எஃப்எம். நம்ம எஃப்எம் சொல்கிறோம் இல்லையா, ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு எஃப்எம் அலைக்கற்றை மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை தான் வந்து சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், பாட்காஸ்ட்னால் என்னன்னா வானொலி இசை பிரியர்களுக்கான ஒரு இணையதளம் தான் வந்து பாட்காஸ்ட். அடுத்து பாருங்கள், ஆம் வானொலி எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்குறாங்க. ஹாம் வானொலி இது வந்து பார்த்திங்கன்னா பேரிடர் காலங்களில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஹாம் வானொலி பார்த்திங்கன்னா இப்போ ஃபேமஸாக வந்து எந்தெந்த கண்ட்ரிலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா அமெரிக்கா, ஜப்பான். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாம் வானொலி வந்து எந்தெந்த கண்ட்ரியில் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்கன்னா அமெரிக்கா, ஜப்பான் இந்த 2 கண்ட்ரியில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஹாம் வானொலி வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, இப்போது மழை புயல் வருதுன்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீட்டிலே வந்து இந்த வானொலி வந்து இருக்கும். இப்போ மழை இல்லை புயல் அதுமாரி ஏதாச்சும் வந்துச்சுன்னா நமக்கு வந்து அலாரம் மாதிரி அடிக்கும். ஓகேங்களா? இந்த ஹாம் வானொலி வந்து ஜப்பான், சீனான்னு கொடுத்துருக்கேன். ஜப்பானும் அமெரிக்கா தான் வரும். அதுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாம் வானொலி வந்து எதனால் தொடர்புடையன்னு கேட்டாங்கன்னா பேரிடர். அது கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், முதலாக பொதுமக்கள் கண்டுகளிக்கும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் எங்கு ஒளிபரப்பப்பட்டன? இதுக்கு நான் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி லண்டன். இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதலாக பொதுமக்கள் கண்டுகளிக்கும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் எங்கே ஒளிபரப்பப்பட்டனன்னா லண்டன்லாம் வந்து ஒளிபரப்ப செஞ்சாங்க. அது வந்து யார் ஒளிபரப்புனா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜான் லெகி பயார்டு அவர் தான் வந்து ஒளிபரப்பு செஞ்சுருப்பார். கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இந்தியாவில் முதலில் தொலைக்காட்சி 1959 எங்கு தொடங்கப்பட்டது? இந்தியாவில் முதலில் தொலைக்காட்சி 1959 எங்கு தொடங்கப்பட்டதுன்னு கேட்டுருங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி டெல்லி. கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்தியாவில் முதல் தொலைக்காட்சி வந்து டெல்லியில் தொடங்கினாங்க. எந்த இயர் பார்த்தீங்கன்னா 1959. அதுக்கப்புறம் வந்து வண்ண தொலைக்காட்சி வந்து எப்போ தொடங்கினாங்கன்னு பார்த்தாங்கன்னா இந்தியாவில் 1982 ஆகஸ்ட் 15 தான் வந்து தொடங்கியிருப்பாங்க. அந்த வண்ண தொலைக்காட்சியில் வந்து முதலாக வந்து என்ன ஒளிபரப்பு செஞ்சாங்கன்னா இந்திரா காந்தி சுதந்திர உரை வந்து நிகழ்த்தியிருப்பார். சுதந்திர தினத்துக்கான உரை வந்து நிகழ்த்தியிருப்பார். அதுதான் வந்து ஒளிபரப்பு செஞ்சுருப்பாங்க. அது கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வண்ண தொலைக்காட்சி வந்த அப்புறம் வந்து அது முதலில் யாருடைய உரை வந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது அப்படின்னு மட்டும் கூட கேட்கலாம். அதுக்கான ஆன்சர் வந்து இந்திரா காந்தி. அடுத்து பாருங்கள், வானொலி உரைச்சித்திரங்கள் எப்போது ஒளிபரப்பாகியது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 2ஆம் உலகப் போர் அந்த காலகட்டத்தில் தான் வந்து வானொலி உரைச்சித்திரங்கள் வந்து ஒளிபரப்பானது. அடுத்தது பாருங்கள், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ரேடியோ என்ற சொல்லுக்கு தமிழில் வானொலி என்ற சொல்லை முன்மொழிந்தவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ டி.கே. சிதம்பரனார். ரேடியோ என்ற சொல்லுக்கு தமிழில் வானொலி என்ற சொல்லை முன்மொழிந்தவர் வந்து டி.கே. சிதம்பரனார். ஆப்ஷன் ஏ. அடுத்தது திருச்சியில் வந்து ஆல் இண்டியா ரேடியோ ஆகாஷ்வாணி என்று முழங்கி வந்த நிலையில் முதலில் திருச்சி வானொலி நிலையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு வந்து கேட்குறாங்க.
அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வானொலிலாம் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேடியோ, ஆகாஷ்வாணி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த நேம் வந்து திருச்சியில இருந்த ஆல் இண்டியா ரேடியோ அந்த ஆகாஷ்வாணி அத வந்து திருச்சி வானொலி நிலையம் என பெயர் மாற்றம் செஞ்ச ஆண்டு வந்து எந்த ஆண்டுன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1959. அடுத்தது பாருங்க. கல்வியுடன் தொடர்புடைய நிறைவுற்ற சைட் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த சைட் திட்டம் வந்து எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கூட கேட்கலாம். கல்வியுடன் தொடர்புடையது. அது வந்து எந்த ஆண்டு வந்து தொடங்குனாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1976. சைட் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 1976. அடுத்தது பாருங்கள். இன்சாட் 1B என்ற தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் ஏவப்பட்ட ஆண்டு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1983. இன்சாட் 1B என்ற தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் ஏவப்பட்ட ஆண்டு வந்து 1983. இல்லைன்னா இந்த செயற்கைக்கோள் கொடுத்துட்டு இது வந்து எதனுடைய வந்து தொடர்புடையது இல்லை எந்த மாதிரி செயற்கைக்கோள் அப்படின்னு கூட கேட்கலாம். இன்சாட் 1B வந்து தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள். அடுத்தது நாடெங்கும் கல்லூரி வகுப்பு என்னும் கல்வி தொலைக்காட்சி நிகழ்ச்சி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. இதுக்கான ஆன்சர் பாருங்கள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1984 ஆகஸ்ட் 15. நாடெங்கும் கல்லூரி வகுப்பு என்னும் கல்வி தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 1984 ஆகஸ்ட் 15 தான் வந்து தொடங்கியிருக்காங்க. அடுத்தது தமிழக அரசு கல்வி ஒளிபரப்பிற்கான தொலைக்காட்சி நிலையம் ஒன்றை தொடங்கிய ஆண்டு. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2019 ஜனவரி 21. திரும்ப பாருங்கள். ஸோ தமிழக அரசு கல்வி ஒளிபரப்பிற்கென தொலைக்காட்சி நிலையம் ஒன்றை தொடங்கிய ஆண்டு வந்து 2019 ஜனவரி 21. இப்போ நம்ம கல்வி தொலைக்காட்சின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒளிபரப்பு செய்கிறாங்க இல்லையா, இந்த அமைப்பு மூலம் தான் வந்து அந்த அந்த சேனலை வந்து ஒளிபரப்பு செய்கிறாங்க. அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இப்போது 12th பொதுத்தமிழ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் தான் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். தமிழ் ரிலேட்டடாக வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஜிஎஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால் வந்து நீங்கள் தமிழை தாண்டி உங்களுக்கு ஜிஎஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி கேட்டும் இருக்காங்க கொஷின்ஸ். அதனால தான் வந்து நான் உங்களுக்கு 12th சிறப்பு தமிழ் வந்து நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து புக்ஸு ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளோட வீடியோஸ் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். நீங்கள் வந்து அழகாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஐநா வந்து உலக பெண்கள் ஆண்டாக அறிவித்த ஆண்டு வந்து என்ன ஆண்டுன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1975. ஐநா உலக பெண்கள் ஆண்டாக அறிவித்த ஆண்டு வந்து ஆப்ஷன் பி 1975. அடுத்தது பாருங்கள். இந்தியாவில் தொலைத்தொடர்பு சேவைகளையும் கட்டணத்தையும் ஒழுங்குபடுத்த பாராளுமன்ற சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1997. இந்தியாவில் தொலைத்தொடர்பு சேவைகளையும் கட்டணத்தையும் ஒழுங்குபடுத்த பாராளுமன்ற சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து 1997. இந்த சட்டத்தை பேஸ் பண்ணி தான் வந்து அடுத்த கொஸ்டின் இருக்கும் பாருங்கள். அந்த சட்டத்தை பேஸ் பண்ணி தான் வந்து இந்தியாவின் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் வந்து உருவாக்கியிருப்பாங்க. இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு TRAI டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இந்த TRAI வந்து எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த சட்டத்தை பேஸ் பண்ணி தான் வந்து இதை உருவாக்கியிருப்பாங்க. அது உருவாக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 1997. அப்புறம் வந்து இந்த TRAIயோட ஃபங்க்ஷன் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், கரெக்டாக பார்த்துக்கோங்க. அது தொலைத்தொடர்பு சேவைகளையும் சுங்கவரி விதிப்புகளையும் இவ்வாணையம் மேற்பார்வை செய்து வருகிறது. நம்ம இப்போ வந்து சப்போஸ் இது கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு வந்து தொலைத்தொடர்புனா தொலைத்தொடர்பு சேவைகள் மட்டும்தான் வழங்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ப்ளஸ் வந்து பாருங்கள், சுங்கவரி விதிப்புகளையும் வந்து இவ்வாணையம் வந்து மேற்பார்வை செய்கிறது. அதான் இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தொலைத்தொடர்பு ப்ளஸ் வந்து சுங்கவரி விதிப்பும் வந்து மேற்பார்வை செய்கிறது. அடுத்தது பாருங்கள். உங்களுக்கு தெரியுமா
இதில் பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. இதை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து இந்த பாக்ஸ் கண்டென்ட்லேருந்தே கிட்டத்தட்ட ஒரு 2-3 கொஷின்ஸ் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. அதனால தான் வந்து நம்ம 12th சிறப்பு தமிழ் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு இது கொஞ்சம் கிளியராக இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. பாருங்கள் உங்களுக்கு தெரியுமா, இந்த பாக்ஸ் கண்டென்ட்டில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு பாருங்கள், உலக தொலைக்காட்சி தினம் எப்போன்னு கேட்டாங்கன்னா நவம்பர் 21. உலக தொலைக்காட்சி தினம் பார்த்திங்கன்னா நவம்பர் 21. சப்போஸ் நம்ம வீடியோஸ் வந்து ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், வானொலி அதிர்வெண்ணை கண்டுபிடித்தவர் வந்து யாருன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹெயின்ரிச் ரூடெல்ஃப் ஹெர்ட்ஸ் அவர் தான் வந்து கண்டுபிடிச்சார். வானொலி அதிர்வெண்ணை கண்டுபிடித்தவர் வந்து ஹெயின்ரிச் ரூடெல்ஃப் ஹெர்ட்ஸ் அவர் தான் வந்து கண்டுபிடிச்சார். அடுத்தது பாருங்கள், அகில இந்திய வானொலியின் தலைமையிடம் வந்து எங்கேன்னு கொடுத்துருக்காருன்னு பாருங்கள். ஆகாஷ்வாணி பவன், புதுடெல்லி. அகில இந்திய வானொலியின் தலைமையிடம் வந்து ஆகாஷ்வாணி பவன், புதுடெல்லி. அடுத்தது பாருங்கள், அகில இந்திய வானொலியின் பொன்மொழி. இதை வந்து ஆல்ரெடி நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. பகுஜன் ஹிதாயா, பகுஜன் சுகாயா. அகில இந்திய வானொலியின் பொன்மொழி வந்து பகுஜன் ஹிதாயா, பகுஜன் சுகாயா. அடுத்தது பாருங்கள், பண்பலை வானொலி ஒலிபரப்பு முறையை வந்து கண்டுபிடித்தவர் வந்து யாருன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். எட்வின் ஹெச் ஆம்ஸ்ட்ராங். இந்த பண்பலைன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பண்பலைன்னா வேறு ஒன்றும் இல்லை, எஃப்எம். அதை தான் வந்து பண்பலைன்னு சொல்லுவாங்க. பண்பலை வானொலி ஒலிபரப்பு முறையை கண்டுபிடித்தவர் வந்து எட்வின் ஹெச் ஆம்ஸ்ட்ராங். அடுத்தது பாருங்கள், தூர்தர்ஷனின் பொன்மொழி. தூர்தர்ஷன்னா என்னன்னா நம்ம பொதிகை இருக்கு இல்லையா, அதை தான் வந்து நம்ம தூர்தர்ஷன் சொல்லுவாங்க. தூர்தர்ஷனின் பொன்மொழி வந்து சத்தியம் சிவம் சுந்தரம். கரெக்டாக கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. தூர்தர்ஷனோட பொன்மொழியும் அகில இந்திய வானொலியின் பொன்மொழியும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கோங்க, அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், அகில இந்திய வானொலியின் தலைப்பு இசையை அமைத்தவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். பண்டிட் ரவிசங்கர். அகில இந்திய வானொலியின் தலைப்பு இசையை அமைத்தவர் வந்து பண்டிட் ரவிசங்கர். அடுத்தது பாருங்கள், பொது ஒலிபரப்பு நாள் கொண்டாடப்படும் தினம் வந்து கேட்டிருக்காங்க நவம்பர் 12. பொது ஒலிபரப்பு நாள் கொண்டாடப்படும் தினம் வந்து நவம்பர் 12. அடுத்தது பாருங்கள், மக்களவை தொலைக்காட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு 2004. இப்போ நம்ம நாடாளுமன்றம் பார்த்திங்கன்னா மக்களவை மாநிலங்களவைன்னு இருக்கா, அதில் வந்து மக்களவையில் நடக்கிறதெல்லாம் வந்து ஒளிபரப்பு செய்கிறதுக்காகவே மக்களவை தொலைக்காட்சி வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அது வந்து எந்த ஆண்டு அறிமுகப்படுத்துனாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2004. மக்களவை தொலைக்காட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 2004. அடுத்தது பாருங்கள், உலக பொம்மலாட்ட தினம். அது வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 21. உலக பொம்மலாட்ட தினம் வந்து மார்ச் 21. அடுத்தது பாருங்கள், உலக வானொலி தினம். அதை வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் பிப்ரவரி 13. உலக வானொலி தினம் வந்து பிப்ரவரி 13. இந்த பாக்ஸ் கண்டென்ட்லாம் ஒன்ஸ் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதில் இருந்து கேட்குறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. இதில் 11 பாயிண்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து 4 பாயிண்ட் 5 பாயிண்ட்டாக ஆல்ரெடி நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம் பாருங்கள், உஷா மேத்தா. இந்த உஷா மேத்தா வந்து யாருன்னா இப்போது நம்ம வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது மும்பையில் வந்து ரகசிய வானொலி நடத்தியவர் வந்து யார் நம்ம படிச்சிருப்போம், அந்த உஷா மேத்தா தான். அந்த உஷா மேத்தா பற்றி தான் கொஞ்சம் 2 கொஸ்டின் இன்ஃபர்மேஷன் இருக்கும் பாருங்கள். உஷா மேத்தா வந்து எந்த மாநிலத்தில் பிறந்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அவர் மும்பையில் தான் வானொலி நடத்தினார். அதனால் வந்து நம்ம வந்து மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து போடக்கூடாது. அவர் பிறந்தது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் தான் பிறந்திருப்பார். உஷா மேத்தா எந்த மாநிலத்தில் பிறந்தாருன்னா குஜராத், அந்த மாநிலம் தான் பிறந்திருப்பார். அவர் பிறந்த நாள் பாருங்கள் 1920 மார்ச் 24 தான் வந்து பிறந்திருக்காரு. கரெக்டாக பார்த்துக்கோங்க. குஜராத்தில் பிறந்திருக்காரு. பிறந்த நாள் வந்து 1920 மார்ச் 24. அடுத்தது பாருங்கள், இப்போ உஷா மேத்தா தான் வந்து நம்ம வானொலியை வந்து நடத்தினாரும் படிச்சிருப்போம். அது ரிலேட்டடாக தான் இருக்குது இந்த கொஸ்டின் பாருங்கள். உஷா மேத்தா பாபுபாய் பட்டேல் என்பவரின் உதவியுடன் வானொலி நிலையத்தை உருவாக்கிய ஆண்டு. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி
ஆகஸ்ட் 14, 1942. கரெக்டாக பார்த்துக்கோங்க. உஷா மேத்தா வந்து வானொலி நிலையத்தை வந்து எந்த ஆண்டு ஸ்டார்ட் பண்ணார்னா, ஆகஸ்ட் 14, 1942. யாருடைய உதவியுடன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, பாபுபாய் பட்டேல். அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. பாபுபாய் பட்டேல் என்பவரின் உதவியுடன் தான் வந்து இந்த வானொலி நிலையத்தை வந்து நிறுவியிருப்பார். இந்த வானொலி நிலையத்தை நிறுவியப்போ அவருடைய வயது பார்த்தீங்கன்னா 22. அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவருடைய 22வது வயதில் தான் வந்து அவர் வந்து வானொலி நிலையத்தை வந்து உருவாக்கியிருப்பார். இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் டேட்டா என்னன்னா, யாரோட உதவியுடன் நிறுவினார், எந்த வயசில் அவர் நிறுவினார், ஸோ எந்த டேட்டில் வந்து நிறுவினார், இந்த 3 பாயிண்ட்ஸும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், இந்த வானொலி நிலையத்தை நிறுவினாலுமே அப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து அது கரெக்டாக வந்து ரன் பண்ண முடியல. ஏன்னா அவங்களுக்கு வந்து ரகசியமாக தான் வந்து இவங்க ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து ஆங்கிலேயர் ஆட்சியில் வந்து நிறைய ப்ரெஷர் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் ரகசியமாக தான் ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 15 நாட்களுக்கு ஒரு முறை வந்து ஒவ்வொரு இடத்துலேருந்து மாற்றிக்கிட்டே இருந்தாங்க இந்த வானொலி நிலையத்தை. சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் தான் வந்து இந்த வானொலி நிலையம் வந்து செயல்பட்டது. இந்த டேட்டாஸ் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ 15 நாளுக்கு ஒரு முறை வந்து மாற்றிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து மொத்தமாக வந்து எத்தனை மாதங்கள் செயல்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 3 மாதம் தான் வந்து செயல்பட்டது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், தமிழ்நாட்டில் டேசாம் ஆண்டிற்கு முன்னர் தூர்தர்ஷன் என்ற ஒரே அரசு தொலைக்காட்சி நிறுவனம் மட்டுமே இருந்தது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 1993. அடுத்தது பாருங்கள், சரியான கூற்று எது? இலக்கு அளவீட்டு புள்ளி வந்து டார்கெட் ரேட்டிங் பாயிண்ட் என கூறப்படுகிறது. இப்போது டார்கெட் ரேட்டிங் பாயிண்ட்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம டிஆர்பி ஏற்றுறோம் இறக்குறோம் நம்ம கேள்விப்பட்டுருவோம் இல்லையா, அதுதான் வந்து இலக்கு அளவீட்டு புள்ளி அப்படின்னு சொல்கிறோம். டிஆர்பி, டார்கெட் ரேட்டிங் பாயிண்ட். இந்த டார்கெட் ரேட்டிங் பாயிண்ட் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய்ட்டு இதுமாரி ஃபீட்பேக் வந்து கேட்பாங்க. எப்படி சேனல்லாம் நல்லா இருக்கா, மக்களோட கருத்தை தெரிவிப்பாங்க. அதை வச்சு தான் வந்து இந்த டார்கெட் ரேட்டிங் பாயிண்ட் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து மக்கள் கருவி என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1, 2 ரெண்டுமே சரி தான். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்கள், அலைக்கற்றை எஸ்பான். அலைக்கற்றை என்பது டேஸ் கிகா ஹெர்ட்ஸ் வரை உள்ள ரேடியோ அலையளவை குறிப்பதாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, 2 முதல் 5. எஸ்பாண்ட் அந்த அலைக்கற்றையோட வந்து அளவு வந்து அதான் என்னன்னு கேட்டிருக்காங்க. 2 முதல் 5 கிகா ஹெர்ட்ஸ். கரெக்டாக பார்த்துக்குவாங்க. கிகா ஹெர்ட்ஸா, மெகா ஹெர்ட்ஸா, ஜிகா ஹெர்ட்ஸா, அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. கிகா ஹெர்ட்ஸ், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அடுத்தது பாருங்கள், எந்த அலைநீளம் உலக வானொலி மன்றத்தால் 2000 ஆண்டு தரைவழி அலைபேசி பயன்பாட்டிற்கு வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்து ஒவ்வொரு எஃப்எம் நம்பர் இருக்குங்க இல்லையா, அது மாதிரி வந்து உலக அளவில் வந்து தரைவழி அலைபேசிக்கு வந்து உலக வானொலி மன்றத்தால் வந்து எந்த அலைநீளத்தை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2.6 கிகா ஹெர்ட்ஸ், ஆப்ஷன் ஏ. இந்த அலைநீளம் தான் வந்து உலக வானொலி மன்றத்தால் வந்து 2000 ஆண்டு வந்து தரைவழி அலைபேசி பயன்பாட்டிற்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? கரெக்டாக அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது, தொலைக்காட்சி மற்றும் வானொலி நிலையங்களில் எத்தனை பிரிவுகள் உள்ளன? தொலைக்காட்சி மற்றும் வானொலி நிலையங்களில் எத்தனை பிரிவுகள் உள்ளன? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 3. என்னென்ன பிரிவுன்னு பார்த்துக்கோங்க. நிர்வாக பிரிவு, நிகழ்ச்சி பிரிவு, எந்திர பிரிவு. இந்த 3 பிரிவு தான் இருக்கும். தொலைக்காட்சி நிலையங்கள்லையும் சரி, வானொலி நிலையங்களும் சரி, இந்த 3 பிரிவு தான் இருக்கும். அடுத்தது பாருங்கள், இந்திய நடுவண் அரசால் பிரசார் பாரதி என்ற அமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு. பிரசார் பாரதி என்ற அமைப்பு வந்து நிறுவப்பட்ட ஆண்டு வந்து கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 1997. இந்திய நடுவண் அரசால் பிரசார் பாரதி என்ற அமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு வந்து 1997, ஆப்ஷன் பி. இந்த வானொலியும் தொலைக்காட்சியும் வந்து இந்த அமைப்பின் கீழ் தான் வந்து செயல்படுகிறது. சரிங்களா?
பிரசார் பாரதி இந்த அமைப்பு கீழே தான் வந்து வானொலியும் சரி இந்த தொலைக்காட்சி அமைப்பும் சரி இந்த 2 அமைப்புமே வந்து செயல்படுது. அடுத்தது பாருங்கள், அவமதிப்பு குற்றத்திற்கான தண்டனைகள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு. இப்போ நம்ம சப்போஸ் வந்து ஒருத்தர் தப்பு பண்ணல, நம்ம அவர் மேலே வந்து நம்ம ஏதாச்சும் புகார் கொடுக்குறோம். நம்ம புகார் கொடுத்துட்டு நம்ம வந்து அவரை அவமதிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஃபேக்காக ஏதாச்சும் ஒரு புகார் கொடுத்து நம்ம அவமதிக்கிறோம்னா அதுக்கான தண்டனைகளை வந்து நமக்கு கொடுப்பாங்க. அதை பற்றி கூறும் சட்டப்பிரிவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, சட்டப்பிரிவு 199ல் 1. அவமதிப்பு குற்றத்திற்கான தண்டனைகள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு வந்து 199 1. அடுத்தது, நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, 1956. நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து ஆப்ஷன் டி, 1956. அடுத்தது பாருங்கள், நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, 1952. நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் வந்து இயற்றப்பட்ட ஆண்டு வந்து 1952. இந்த சட்டத்தை பேஸ் பண்ணி தான் வந்து உரிமையியல் குற்றவியல் குற்றங்கள்னு சொல்லிட்டு 2 வந்து வகைப்படுத்தியிருப்பாங்க. கரெக்டாக பார்த்துக்கோங்க. உரிமையியல் குற்றவியல் குற்றங்கள் வந்து வகைப்படுத்தின சட்டம் வந்து எதுன்னு கேட்கலாம். நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் அது எந்த இயர்னு பார்த்திங்கன்னா 1952. அடுத்தது பாருங்கள், அலுவலக ரகசியங்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, 1923. அலுவலக ரகசியங்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து ஆப்ஷன் பி, 1923. அடுத்தது பாருங்கள், வெளியீடுகள் தடை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, 1956. வெளியீடுகள் தடை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து ஆப்ஷன் டி, 1956. அடுத்தது பாருங்கள், 2ஆம் உலகப் போர் நடைபெற்ற போது எந்த நாடு இந்திய மொழியில் தன் வானொலி ஒலிபரப்பை தொடங்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2ஆம் உலகப் போர் நடைபெற்ற போது எந்த நாடு இந்திய மொழிகளில் தன் வானொலி ஒலிபரப்பை தொடங்கியது? இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, பிரிட்டன். அடுத்தது பாருங்கள், பிபிசி தமிழ் ஒலிபரப்பு வந்து செய்தி மடல் என்னும் பெயரில் முதலில் ஒளிபரப்பு ஆன ஆண்டு வந்து எந்த ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, 1941 மே 3. இப்போ பிபிசி இருக்குங்களையா, பிபிசி வந்து உலக அளவில் பார்த்திங்கன்னா நிறைய லாங்குவேஜஸில் வந்து செய்திகளை வந்து ஒளிபரப்பு செய்கிறாங்க. அதில் வந்து தமிழில் வந்து முதல்ல வந்து எந்த ஆண்டில் வந்து ஒளிபரப்பு செஞ்சாங்க அப்படின்னு தான் வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்கோம். 1941 மே 3. எந்த பெயரில் வந்து ஒளிபரப்பு செஞ்சிச்சுன்னு பார்த்திங்கன்னா செய்தி மடல் என்னும் பெயரில் வந்து முதலில் தமிழில் வந்து ஒளிபரப்பு வந்து செஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1948 வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து தமிழோசை என சிவபாத சுந்தரம் வந்து பெயரை வந்து மாட்டியிருப்பார். சரிங்களா? இப்போது இங்கே பார்த்தோம் இல்லையா அந்த செய்தி மடல், இந்த நிகழ்ச்சியோட பேரை பார்த்திங்கன்னா 1948 வந்து தமிழோசை அப்படின்னு சொல்லிட்டு சிவபாத சுந்தரம் அவர் வந்து மாட்டியிருப்பார். கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், பிபிசின்னா அதோட விரிவாக்கம் பார்த்துக்கோங்க, பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன். பிபிசியோட விரிவாக்கம் பார்த்துக்கோங்க, பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன். அடுத்தது பாருங்கள், பிபிசி வேர்ல்ட் சர்வீஸ் என்ற பெயரில் டேஷ் மொழிகளில் ஒளிபரப்புகின்றது. இப்போ பிபிசி பார்த்தோம் இல்லையா, பிபிசி வந்து உலக அளவில் வந்து நிறைய